ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை கோடா கோடியா பெருக பண்ணுவார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினை வாழ்த்துக்கள். உங்கள் யாரையும் இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வர இருக்கின்றேன். அல்லேலூயா. இப்பொழுதும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட அடிமை வேத பகுதி சங்கீதம் 9ஆம் சங்கீதம். அல்லேலூயா. ஒன்பதாம் சங்கீதத்தை சில வசனங்களை நம்ம இப்போ ஹல்லேலூயா தியானித்து ஜெபித்து முடிக்க போய். ஹல்லேலூயா. இதில் தாவீது தன்னுடைய சத்தத்துக்கு எதிராக தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு விண்ணப்ப ஜெபம். ஹல்லேலூயா. இந்த 9ஆம் சங்கீதம் அவன் முதலாவது எல்லா ஜெபத்திலும் முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்தரித்து துதித்து ஹல்லேலூயா அவருக்கு நன்றி செலுத்தி தன் ஜெபத்தை ஆரம்பிக்கின்றான். கர்த்தாவே, என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களெல்லாம் நான் விவரிப்பேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்கள் செய்தீங்க ஆண்டவரே, நானே உங்களை என் முழு இதயத்தோடு உங்களை துதிப்பேன், உண்மை மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உங்கள் நாமத்தை நான் கீர்த்தனை பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உண்மையில்தான் மகிழ்வேன் ராஜா, உண்மை தான் துதிப்பேன், உங்கள் தான் நான் என் முழு இதயத்தோடு துதிப்பேன். நீங்கள் என் வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்கள் செய்திருக்கீங்க. உங்கள் நாமத்தை தான் நான் கீர்த்தனை புகழ்ச்சியாக பேசுவேன், பெருமையாக பேசுவேன். நான் எவ்வளோ ராஜா தான், எனக்கு கீழே எவ்வளோ இருக்கீங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அல்லேலூயா எதுவுமே ஒன்றுமிடாது. என் வாழ்க்கையில் எவ்வளோ மனிதர்களை கொடுத்தாலும் நான் அவங்களெல்லாம் புகழ மாட்டேன். ஆண்டவரே, உங்களை மாத்திரம் புகழ் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது சமத்திலே அவங்கள் இடருண்டு அழிந்து போகலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா அவருக்கு எதிரான எத்தனையோ சத்துருக்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அல்லேலூயா அவர் ராஜாவாக கோட்டையாக துருகமாக அல்லேலூயா நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிரே வருகின்ற எல்லா பிசாசின் போராட்டங்களோ கண்ணிகளோ வேதனைகளோ நெருக்கங்களோ இப்பொழுது காணப்படுகின்ற அவன் நினைக்கின்ற அந்த சத்துரின் கிரியைகள் அல்லேலூயா அவங்க பின்னிட்டு தான் போவாங்க. அல்லேலூயா. உன்னோடு கூட அவர்கள் போராடுவார்கள். ஆனால் உன்னை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு நாள் அனுமதி கொடுக்க மாட்டார். உன்னை ரட்சிக்க, உன்னை தப்பிக்க நான் உன்னை கூறியிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில மனிதர்கள், சில பிசாசு சந்தங்கள், சில சத்தக்கிரியைகள் அது அதிகமாக எழும்பி வருகிறது போல் ஒரு வேளை காணப்படலாம் நம்ம தேசத்தில், நம்ம வாழ்க்கையில். ஆனால் ஹல்லேலூயா ஒன்றை மாற்றம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் எழும்பி வருகிறார்கள் என்றால் பார்வோன் ஏன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவன் வேறு வழி இல்லாமல் அனுப்பிவிட அவ்வளோ அவ்வளோ ஆண்டவர் அவனுக்கு மிக கடினமான நிறைய தண்டனைகளை கொடுக்கின்றார். தவளைகள், பேன்கள், கொடிய புயல்கள், கல்மலைகள், அவன் எல்லாவற்றையுமே அவனுடைய விவசாயத்தை, அவனுடைய வருமானத்தை, அவனுடைய எல்லாவற்றையுமே நெல்லை, அவனுடைய எல்லாவற்றையுமே தண்ணீர் ரத்தமாக்கிட்டு எல்லாவற்றையும் அழித்து நாசம் பண்ணிடுது. ஆனாலும் அவனுடைய இதை கடலப்பட்ட கடைசியாக அவனுடைய மூத்த பிள்ளை மறித்து போனது. அடிமை முதல் ராஜா வரை எல்லாம் இதுக்கு மேலே இருந்தால் எகிப்து நாசமாக பேர் என்று அவனை விரட்டி தான் விடுறான். ஆனாலும் அவன் எப்படி இந்த ஜனங்களை நம்ம அனுப்பலாம், ஏன்ட்டு அடிமையா இவங்க எப்படி என்று தப்பிச்சு போகலாம் என்று அவனுக்குள்ள ஒரு எண்ணம். ஆண்டவர் அவனை முழுவதுமாக அழிக்க நினைத்தார். இன்றைக்கு காணப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் சத்துருவானும் ஜெயம் எடுத்தது போல ஒரு வேளை தோன்றலாம், காணப்படலாம். எங்கும் எதிலும் சத்துரு ஜெயம் பெற்று எப்பக்கத்திலும் இருக்கும் இன்றைக்கு தேவ பிள்ளைங்களுக்கு, ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கின்ற பிள்ளைங்கள், ஆண்டவரை உண்மையாக நேசிக்கின்ற பிள்ளைங்க, அல்லேலூயா அவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு கூட்டம் இந்த பூமி இருக்கின்றாங்க. அல்லேலூயா. தன் மத அடையாளங்களை மாற்றவில்லை, ஆனால் மனதை மாற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை இன்றைக்கு எவ்வளவு சித்திரவதைப்படுத்த முடியுமோ, அவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ, எவ்வளோ இகழ முடியுமோ, அற்பமாக ஆபாசமாக பேச முடியுமோ, சத்துருக்குன்னு தன்னை விற்றுப்பட்ட ஒரு கூட்டம் இப்படியாக உண்மையாக வாழ்கின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் குடும்பங்களின் சமுதாயத்திலையும் இருந்து அவங்களை வேதனைப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவில்லையா என்று நீங்கள் கலங்கலாம். அல்லேலூயா.
இந்த வார்த்தை தான். சத்துருக்கள் ஒரு நாள் பின்னிட்டு திரும்புவார்கள். திரும்புவது மாத்திரமல்ல, அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். சொல்லுங்க, சத்துருக்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். எப்போது என்றால், நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரையே பெருமையாக பேசும் பொழுது, அவரை முழுமனதும் நம்பும் பொழுது, நீர் இதை செய்ய வல்லவர் என்று, அப்பா நான் அதை விசுவாசிக்கிறேன் ராஜா, நீங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவர் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, என் நியாயத்தையும் வழக்கையும் பாருங்கப்பா, நீங்கள் தான் நீதியில நியாயாதிபதி, நீங்கள் சிங்காசனம் வீட்டிருக்கீங்க, நீங்கள் தான் ஜட்ஜாப்பா, நான் உங்கள்கிட்ட வழக்கார என் கேஸை கொண்டு வரேன், நடத்துங்க ராஜா என்று முழு மனதோடு, எந்த மனுஷன்டே போகாமல், எந்த மனுஷன் உதவி நாடாமல், தெய்வ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து அவருடைய உதவிக்காய் காத்திருக்கின்ற ஒரு பிள்ளைகள் கூட வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நிந்தித்த சத்ரு இடருண்டு அழிந்து போவான், தூஷித்த சத்ரு இடருண்டு அழிந்து போவான். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, பார்வோன் போல் இரையாக்க நினைக்கின்ற அந்த சத்ரு, அந்த பார்வோனையும் சேனைகளையும் கர்த்தர் சமுத்திரத்தை அடியிலே ஹல்லேலூயா கவிழ்த்து போடுவார். நாளொன்று வரும். ஹல்லேலூயா. இந்த உபத்திரம் நம் வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற மகிமைக்கு அது ஒரு நாளும் ஈடு ஆகாது. ஹல்லேலூயா. 5ஆம் வசனம், ஜாதிகளை கடந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். ஹல்லேலூயா. சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்கள் பேர் அவளோடு கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தர் செய்யும் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று பார்க்கின்ற இந்த பிரச்சனைகளை, இந்த எகிப்தரை, இந்த வேதனை, இந்த வியாதி, இந்த தோல்வி, இந்த அவமானத்தை நீங்கள் என்றுமே காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கின்றார். இன்றைக்கு அது உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பெரிதாய் தோன்றலாம், ஆனால் நம் வாழ்க்கையிலே நீதியாக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வரும்பொழுது, அவர் நமக்கென்று கிரியை செய்யும் பொழுது, அவர் நமக்கென்று அதிசயங்கள் செய்யும் பொழுது, அவர் நமக்கென்று ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது, அந்த பிரச்சனை இனி உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. ஹல்லேலூயா. இனி அது இருக்கா சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே இனி அந்த பிரச்சனை இருக்காது. சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே இனி அந்த எதிரி இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாராம்? ஜாதிகளை உங்கள் நிமித்தம் கடிந்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர்களை கடிந்து கொண்டு தண்டிப்பார், அவர் துன்மார்க்கரை அழிப்பார். அவர்கள் பேர் கூட இனி யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் மறக்கடிப்பார். ஹல்லேலூயா. நித்திய அவங்களுக்கு பால், நித்திய அந்த அப்படிப்பட்ட சாபங்கள், அழிவு. இன்னொரு மொழிபெயர் மிக அழகாக சொல்லப்பட்ட பாடல். அவங்களுடைய எல்லாவற்றையுமே முற்றிலுமாக ஆண்டவர் அவங்க பெயர் இல்லாதபடி, அவங்களுடைய பெயர் இல்லாதபடி என்றென்றைக்கு அவங்க மறக்கப்பட்டு போனாங்க. ஒரு நாள் கூட அவங்களுடைய நினைவுகள், அவங்க பெயர் அது கூட இல்லாதபடி மறக்கப்பட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தை கிரிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. கரங்கத்தை ஸ்தோத்திரிங்க. சத்துருக்கள் என்றென்றைக்கும் பழக்கப்பட்டாங்க. அவர்கள் பட்டணங்கள் நிர்மலமாக, அவங்க பெயர் கூட இல்லாமல் போயிட்டு, துன்மார்க்கர் இருந்த இடத்துல அவன் பேரும் அழைக்கப்பட்டு போயிட்டு, அவன் வாசமான பட்டணத்தில், அவன் இருந்த இடத்துல அவன் பேர் முதலாக அர்ப்பண்டு போகும். அந்த நினைவுகள் கூட இல்லாதபடி அதை அர்ப்பண்டு போகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தேவன் செய்வார் உங்கள் வாழ்க்கையில். இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு அடிமைத்தனத்தில், இப்படி ஒரு கடன் பிரச்சனை, இந்த ஒரு வியாதியில் நான் அகப்பட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கையில் அது இருந்ததா என்று இருந்த இடம் தெரியாமல் அதை மறைந்து போகும். ஹல்லேலூயா. ஒரு சரீரத்தில் நமக்கு இப்போ ஏதோ ஒரு புண்ணோ வியாதி வரும்பொழுது, ஒரு வெட்டுக்காயமோ ஒரு தீக்காயமோ எது வந்தாலும் சரீரத்தில் அது ஒரு அடையாளத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த தீயினால் அந்த பட்ட தழும்பு, அந்த புண்ணால் வந்த தழும்புகள் மாற வருஷங்கள் எடுக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு அதான் மெல்ல மெல்ல மறையும். ஹல்லேலூயா. ஆனால் ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விடுதலை. உங்கள் சரீரத்தில் நாகமான் சிறு குழந்தை போல மாறினான். அவன் குழந்தை ஒரு சிறு குழந்தைய சரீரத்தை போல, அப்படி ஒரு அந்த குஷ்டரோகம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல், ஹல்லேலூயா, கர்த்தர் கொடுக்கும் விடுதலை அது பூரண விடுதலை. ஹல்லேலூயா. பூரண சுகம். ஹல்லேலூயா.
அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கின்ற தெய்வம். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு பழமொழி உண்டு, கொடுக்கின்ற தெய்வம் கூறிய பிச்சை கொடுக்கும். அல்லேலூயா. அதே போல் நம் தேவன் வசனம் இருக்குது, வானதி பலகணிகள் என்றால் ஜன்னல்கள், ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து, நான் உங்களுக்கு இடமே பத்தாது இயேசப்பா, போதும் ஆண்டவரே, இந்த பணத்தை வைக்க எங்களுக்கு இடம் இல்லை ஆண்டவரே, இந்த நகை வைக்க இடம் இல்லை, இந்த வண்டி விட இடம் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை வைக்க வேறு இடம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அல்லேலூயா அவர் உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருக்கென்று காத்திருக்கின்ற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கு வெட்கத்தோடு, வேதனையோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, யோசிப்பு போல செய்யாத தவறுக்காக பழி சுமத்தப்பட்டு நீங்கள் ஒரு ஜெயில் வாழ்க்கை போல் அனுபவிச்சிட்டீங்க. இந்த நாள் அவங்களோட கூட பேசுகின்றார். அல்லேலூயா. நான் உனக்கு என் ரட்சிப்பை கட்டளையிடுவேன், நான் விடுதலை செய்வேன், நான் உனக்கு ஜெயித்து தருவேன், நான் உனக்கு உயிரை கொடுப்பேன், நான் உன்னை மேன்மேடை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களும் செய்ய போகின்றார். ஆராயவே முடியாத இந்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு அதிசயம். இது எப்படி வந்தது, இது எப்படி நடந்தது, இது எப்படி என் கைக்கு கிடைத்தது, எப்படி வந்ததுன்னே தெரியலையே, ஐயோ நான் இத்தனை நாள் இதற்காக காத்திருந்தனே, ஒரு கண்ணிமைக்கு நொடியில் அது எப்படி வந்ததுன்றே தெரியாது, மிக எளிதாக அது உங்கள் கையில் வந்து அடையும். அல்லேலூயா. நீங்கள் விரும்பினது, நீதிமான் விரும்புகிற எல்லா காரம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நீண்ட நாளாக தேடி 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 சென்ற ஒன்று, அழிந்து திரிந்த ஒன்று மிக எளிதாக உங்கள் அருகிலே உங்கள் கைகளே கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் அதை அடைந்து கொள்வீர்கள். நீங்கள் அதை சுதந்திரப்பை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கென்று நியமித்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளும் நாட்கள் வந்தது சொல்லுங்க. கர்த்தர் எனக்கென்று நியமித்த சுதந்திரத்தை, நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாய்கள் தந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வதில் நான் பாடுவேன், இந்த வருஷ இறுதியில் நான் அதை பெற்றுக்கொள்வேன், அடுத்த வருஷ தொடக்கத்தை நான் சாட்சியோடு நிற்பேன் சபை நடுவில். என் வெக்கம் மாறும், என் நிந்தனை மாறும், என் பரியாசம் மாறும். உங்களை பேசித்த, தூஷித்த, நிந்தித்த, பரிகசித்த அந்த சத்துருக்கள் முன்னதாக யார் யார் பேசுனாங்களோ, யார் யார் உங்களை மட்டம் தட்டினாங்களோ, யார் உங்களை அழிக்க நினச்சாங்களோ, உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்களை அகற்ற நினச்சாங்களோ, உங்கள் ஸ்தானத்தில் உங்களை பிடுங்க நினச்சாங்களோ, அவர்கள் முன்பதாக அல்லேலூயா உங்களை உயர்த்துவாராம். அல்லேலூயா. என்றுமுள்ள நித்திய கீர்த்திகள் கொண்டாகும். எவர் லாஸ்டிங் அந்த கிரேஸ் உங்களுக்கு பேர், உங்கள் பேர் இந்த பூமியில் ஆண்டு வருக வர உங்கள் பேர் பிரபலமாகும். ஆனால் பிரபலமான துன்மாக்களை பெயர் மறக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. உங்களை உயர்த்தார், எதிரில் தாழ்த்துவார். அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தினார், ஆனால் யோசேப்புக்கு தீமை செஞ்ச அவங்க சகோதரர்களை பஞ்சம் வந்து ஒருவேளை உணவுக்கு யோசேப்பில் வந்து கையேந்த நிலைமை வந்தது. அது அப்படி செய்வார். யூத ஜனங்கள் விடுவிக்கப்பட்டாங்க. மொர்தெகாய் ரோட்டில் இருந்த அரண்மனையில் போய் அவனை உயர்த்தப்பட்டார். ராஜா அவனை கனம் பண்ணார். ஆனால் அந்த மொர்தெகாய் இழிவை நினைத்த அந்த ஆமான் ஏன் பதவியினால, ஏன் அதிகாரத்தினால, ஏன் பணபலம், ஏன் உள்ள மனுஷன் வளர்த்தால இந்த முறை என் காலுக்கீழே கொண்டு வருவேன் என்று எந்த ஆமான் நினைத்தானோ, இவன் மூலமாக இவன் ஜனத்தையும் அழிப்பேன், இவன் குலத்தையும் அழிப்பேன், இந்த ஜனங்களை அழிப்பேன் என்று சொல்லி, இந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களோட கலாக வித்தியாசமாக இருக்காங்க என்று இல்லாத பொல்லாத சொல்லி அவங்கள கொலை செய்ய நினைச்ச அந்த சத்துரு நாள் குறித்தான். அந்த நாளில் தானே கர்த்தர் காரியம் மாதலாய் முடிந்தது. எந்த நாள் குறித்து தேவ ஜனங்கள் அழிக்கும்னு நினச்சானோ அதே நாளில் அந்த சத்துருக்கள் அழிக்க முடியாத அல்லேலூயா கட்டளை பிறந்தது. சத்துருக்கள் அழிந்தாங்க, அவங்க பேர் அழிந்தது. ஆனால் அழிக்க நினச்ச அந்த அல்லேலூயா அழிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படி காரியங்கள் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. மாறுதலாய் முடியும் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் எங்கள் காரியங்கள் மாறலாய் முடிய பண்ணுவார். சத்துக்கள் பேர் இல்லாமல் போகும். இன்றைக்கு இப்படி தேசம் முழுதும் குக்கரித்து கொண்டு
ஹல்லேலூயா. சிறுபான்மை ஜனங்களை ஒடுக்கி அவங்க வீடுகளை இடித்து நிலங்களை பறித்து வேலையை பறித்து அவங்களுடைய பணங்களை மாத்திரம் உறிஞ்சு கொண்டு வரி என்ற பேரில் பேக்கெட்டில் ஒவ்வொரு 5 பைசா உறிஞ்சு கொண்டு எல்லாத்துலேயுமே ஜனங்களை கஷ்டப்படுத்துகின்ற அப்படிப்பட்ட கொடிய இந்த துன்மாக்க கொடுத்துக்கிறாங்க. தேவன் ஒரு நாள் ஹல்லேலூயா அக்னி விழ பண்ணுவார். தேவன் தன் பிள்ளைங்களுக்கு மகிமின் அக்னி, பாதுகாப்பின் அக்னி. ஆனால் சத்துருக்களுக்கு பட்சிக்கிற அக்னி. எந்த நாவல் இன்றைக்கு ஹல்லேலூயா ஆபாசமானத்தை நிந்தித்த வாசி பேசுகின்றனோ ஹல்லேலூயா நாங்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளும் சொல்லி சொல்கிறாங்களோ ஹல்லேலூயா. எங்களால் எல்லாம் முடியும், நாங்கள் தான். ஹல்லேலூயா. அந்த 12 சங்கீதத்தில் 4 வசனத்தில் 3-4 இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளும், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்கள் காண்டன்? எங்கள் நாங்கள் பேசுகிறோம், எங்கள் உதடு நாங்கள் செய்கிறோம், எங்கள் கையை நாங்கள் செய்கிறோம், யார் எங்களை தடுக்க முடியும் என்று அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு பேசுகின்ற பிறரை குறித்து இச்சகம் பேசிக்கொண்டு ஆபாசம் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த நபருக்கு வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏழைகள் பாழாக்கப்படாங்க, எளிய ஜனங்கள் பெருமூச்சுட்டு அழுறாங்க. ஐயோ என் வருமானம் போயிட்டு, வேலை போயிட்டு, தொழில் போயிட்டு, எல்லா பணமும் வாகன வரி, சாலை வரி, நகை வரி, அந்த வரி இந்த வரி என்று சொல்லி ஒரு பக்கம் வரி கட்டுறாங்க, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு இதுவரை காணாத அளவுக்கு மக்களை கெடுக்கிற திட்டங்களை சென்று செய்து மக்களை குழியில் தள்ளுறாங்க. ஹல்லேலூயா. ஜனங்களை ஒடுக்குறாங்க. நாங்கள் சொல்ல சாப்பாடாக நீங்கள் சாப்பிடணும், நாங்கள் சொல்ல உடை தான் உடுத்தணும், நாங்கள் சொல்கிற மொழி தான் பேசணும், நாங்கள் வைக்கின்ற எங்களுடைய வட இந்திய ஆட்களெல்லாம் வேலையில் இருக்கணும், நாங்கள் சொல்லதான் நீங்கள் செய்யணும் என்று இப்படிப்பட்ட ஒரு அந்திகுச்சின ஆவி. ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் கண்ட்ரோல். அவங்க சொல்கிற போஸ்ட் தான் போடணும். அவங்க எதிர்த்து போஸ்ட் போட்டால் அதை என்ன செய்றாங்க, டெலீட் பண்ணுறாங்க. அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க ப்ரொஃபைலையும் அழிக்கிறாங்க, பிளாக் பண்ணுறாங்க. யூடியூப்பில் போட முடியல. எதுலேயுமே ஒரு சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கிற பார்வன் இந்த நாளில் அத்தனை விதத்திலும் வேதனை, கசப்பு. இன்றைக்கு இப்படிப்பட்ட கொடிய கூட்டம் எழும்பியிருக்கிறது. கர்த்தா நாங்கள் என்ன செய்ய? அநேகர் தன்னுடைய இருதயத்திலே பெருமூச்சு விட்டு அழகுறாங்க. ஹல்லேலூயா. வேதனையோடு கூட ஹல்லேலூயா கர்த்தர் சொல்கின்றார், நான் அவர்கள் கரத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை சுகமாய் காத்திருக்கப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சத்துருக்கள் பாழாக்க முடியாத அவள் பட்டணங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அவள் பெயர் என்றைக்கும் அழிந்து போகும். 7ஆம் வசனம், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்திற்கு ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் தன் சிங்காசனத்தை நியாயத்திற்க ஆயத்தம் பண்ணிவிட்டார். கர்த்தர் எழுந்தருளுவாராக. அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அழிந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஹல்லேலூயா ஒரு முடிவு உண்டு. பெருமையை பேச ஒரு காலம் என்றால் அழிந்து போக காலம் உண்டு. ஒரு கொடியின் ஆளுகின்ற காலம் உண்டு என்றால் முடிவு குறின்ற காலம் என்று உண்டு. கசப்புக்கு ஒரு காலம் என்றால் ஹல்லேலூயா மகிழ்ச்சிக்கு ஒரு காலம் உண்டு. வெறுப்பின் நாட்களுக்கு ஒரு காலம் உண்டனால் சந்தோஷத்தின் நாட்கள் ஒரு காலம் உண்டு. விருப்பத்தின் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டிற்று முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. பார்வோனுடைய நாட்களை எண்ணி இருக்கின்றார். அவனுக்கு எதிராக தேவன் எழும்புவார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்று சொல்லுங்க. வியாதியே, வேதனையே, பலவீனமே இனிய வாழ்க்கை இல்லை சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அகற்றினார். ஹல்லேலூயா. பலவீனம் எப்படி சொல்லணுமா? நான் பலவான்னு சொல்லணுமா? சொல்லுங்க, நான் பலவான், என்னை பலப்படுற கிறிஸ்துவால் நான் எல்லாவற்றையும் செய்வேன். உம்மாலையும் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலையும் நான் ஒரு மதிலை தாண்டேன். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழிகளில் நீங்கள் தான் செயல்படுத்துறீங்க ராஜா. அப்பா நீங்கள் தான் ராஜா. நீங்கள் எல்லாமே வாழ்க்கை ஒன்றும் இல்லை ராஜா. நீங்கள் என்றைக்கு இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் சிங்காசனம் நியாயத்திற்கு ஆயத்தம் பண்ணப்படுது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பகைக்கிற
ஆண்டு பிள்ளைங்களை பகைக்கிற, ஆண்டு பிள்ளைங்களை அந்த இடத்துலேருந்து அகற்றணும், அவங்க ஸ்தானத்தை அழிக்க நினைக்கிற எந்த சத்த திட்டங்களோ, எந்த மனிதர்கள் திட்டங்களோ ஒரு நாளும் நிலைநிற்க முடியாது. பிசாசு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் பிசாசு நினைத்தது சொன்னது எனக்கு நடக்காது. என் தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர். உலகத்தில் அவனை காட்டிலும், அவன் வல்லமை காட்டிலும் எனக்குள் இருக்கும் இயேசு வல்லமை பெரியது. நான் பெரிய காரியங்களை பார்ப்பேன், நான் மென்மேலும் பலப்படுவேன், நான் உயர்வேன். சொல்லுங்க, உங்களை பிடிப்பேன், அழிப்பேன் நினச்சி உங்கள் பின்னாடி உங்களை துரத்துற இந்த பிசாசானவனுடைய சேனை உங்கள் கண்ணு முன்னாடி அழிக்கப்பட்டு போக போகிறது. நீங்கள் ஜெயம் கொள்ள போறீங்க. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பூச்ச கருத்தை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல ஜனங்களுக்கு செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனை கர்த்தர் அடைக்கலமானவர். இருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமான. ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய அடைக்கலம். நீங்கள் அவரை மட்டும் நோக்கி கொடுங்க. இந்த உலக மனுஷன்ட்டு போனாலும், நீங்கள் எவ்வளோ கேஸ் போட்டாலும், எவ்வளோ பணம் செலவழிந்து கோர்ட்டு கேஸ் அலைஞ்சாலும், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும், ஹல்லேலூயா, இன்றைக்கு நியாயம்லாம் ஒரு பட்சம்தான். எங்கே பணம் இருக்கோ அங்கே தான் நியாயம். நீதி எல்லாமே பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஆகி போயிட்டு. ஹல்லேலூயா. எளியவர்கள், சிறுமிப்பட்ட ஜனத்துக்கு முறையான விடுதலை கேஸ் அவங்க சரியான வழியில் எந்த இடத்துல இன்றைக்கி நடத்தலை. போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ எதுவுமே இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஜனங்கள் பக்கம் இன்றைக்கி நிற்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட ஜனங்கள் பக்கம் தனியாக தான் இருக்குது. பணம் இல்லைனா, அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் இல்லைனா, அவங்களுக்கு உதவி செய்ய சப்போர்ட் இல்லைன்னா, அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண பெரிய ஆட்கள் இல்லைன்னா, அவங்க நியாயம் ஒரு குப்பை மாதிரி இன்றைக்கி தள்ளப்பட்டு அநேக ஜனங்களுடைய இருதயங்கள் முடக்கப்பட்டு பலவீனப்பட்டு இன்றைக்கு இன்னைக்கு காணப்படுகிறது. எங்கே இப்போதான் அநியாயம், இதில் இப்போதான் அக்கிரமங்கள் பெருகிருக்கின்ற கடைசி காலங்களில் அன்பு தனிது போகும். ஆனால் இயேசு வருகை சமயம் இந்த ஒவ்வொரு காரியம் அதை தான் நமக்கு உணர்த்துது. அல்லேலூயா. ஆனால் முடிவு புரிந்த நீங்கள் என்ன செய்யணும், நினைக்கணும், அவர் எனக்கு தஞ்சம், அவர் என்னை அடைக்கலாம், என் கோட்டை. நான் உங்களை துதிச்சிட்டே இருப்பேசப்பா. எப்படி சூழ்நிலை வந்தாலும் ராஜா உங்களை துதிப்பேன். யுத்தமா பஞ்சமா குழந்தைகளும் என் நாமத்தால் நீங்கள் ஒரு காட்டி கொடுப்பாங்க. சொந்த குடும்ப தசத்தில் எழுப்பாங்க. சொந்த மகனுக்கு மகள், தகப்பன், தாய். இன்றைக்கு எந்த குடும்பங்களையும் ஆண்டு நிமித்தம் சமாதானம் இல்லை. அலையிலேயே ஆண்டை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாதவங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. வார்த்தையால், செயலால். பிசாசுகளை விட்டு போட்ட ரட்சிக்கப்படாத மனிதர்கள் உள்ளவங்க, அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க படுகின்ற பாடுகள், அவஸ்தைகள் எண்ணற்றவைகள். இருதயம் புழுங்கி குலுங்கி அவங்க பெருமூச்சிட்டு அலறி கொண்டிருக்கின்ற அநேக இருதயங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் முடிவு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அன்பு தணிந்து போனது. பணப்பிரியர்கள், வீம்புக்காரர்கள், அகந்த உள்ளவங்க, தாய் தகவலை தூஷிக்கிறவங்க, நல்லூரை பகைக்கிறவங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறவங்க, இஷ்டத்துக்கு எழுதுறவங்க, ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் என்ன வார்த்தை பேசணும் ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் எதை பேசணும் என்று அப்படிப்பட்ட ஒரு சென்ஸே இல்லாத ஒரு சமுதாயம், ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குறது. எதை வெளி உலகத்தை காட்டணும், எதை காட்டக்கூடாது என்று அந்த உணர்வற்ற இருதயம், உணர்வு இல்லாமல் சகல அசுத்தங்களையும் அவளோடு நடப்பிக்கிறாங்க. இச்சைகளால் நிறைந்திருக்காங்க. இச்சையடக்கமே இல்லாமல் வருகின்ற எல்லா வார்த்தைகளுமே கொட்டுறாங்க ஆபாசமாக. அதை ஃபில்டர் பண்ணி எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம நினைப்பாங்க என்று அப்படி எண்ணம் இல்லாமல், நம்பிக்கை துரோகம், பரிசுத்தம் இல்லாமல், சுபம் அன்பு இல்லாமல், மிருக குணமோட கூட இப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷன் அந்திகுஸ்தின் ஆளுமை காணப்படுகிறது. அந்திகுஸ்தின் ஆவி கிரேசுகிறது. இருள் மூடுகிறது. பூமி பகல் முடிய போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். வருகின்ற ஆயத்தப்படும். ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சிங்க அப்பா, ரட்சிக்கூடாத பிள்ளைங்களை ரட்சிச்சுங்க. எப்படியாவது வருகையில் காணப்படும் அப்பா. வருகையில் நாங்கள் காணப்படாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்துக்கு ஆட்சியில் என் பிள்ளைங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. எப்படியாவது ஹல்லேலூயா எங்களுக்கு இறங்கும். நாங்கள் உங்களை நம்பியிருக்கோம். நெருக்கப்படாக்காக நீங்கள் தான் தஞ்சம். அந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுறாதீங்க. இன்னும் ஆண்டு நெருங்குங்க. நெருக்கப்பட காலங்களில் நீங்கள் தஞ்சம் என்று ஒரு மார்பில் புரிந்து கொள்ளுங்க.
அவர் கால்களை பிடித்து கொள்ளுங்க. இந்த கடைசி காலத்தில் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு, உன்னுடைய வசனம் என் காலுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று இந்த இருள் நிறைந்த உலகத்தில் இது மாத்திரம் நமக்கு வெளிச்சம் காட்ட முடியும். நான் உனக்கு பிரயோஜனமாக உள்ளதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உனக்கு நடத்தேன். உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எந்த ஆலோசனை கேட்காதீங்க, ஏசப்பாட மட்டும் கேளுங்க, ஏசப்பாட ஜெபிங்க. கடைசியாக அல்லேலூயா, இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை எண்ணிக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடலை ஒரு நாள் மறக்க மாட்டார். இரத்த பலிகளை குறித்து கர்த்தர் விசாரணை செய்யும் காலம் வந்தது. உங்களுடைய கூப்பிடல் அவருடைய சன்னதியிலே போய் ஏறிற்று. உங்களுடைய விண்ணப்பம் அவருடைய சன்னதியிலே ஏறிற்று. விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கின்ற வேலை வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிட கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளெல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்கள் எனக்கு உண்டான துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த கண்ணி அவர்களுடைய கால் அகப்பட்டு கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரீபானா சந்தோரகந்தோரம். ஜாதிகள் அவங்க வெட்டின குழியில் அவங்க விழுவாங்க. உங்களை அழிக்க நினைச்ச அந்த சத்துருக்கள் அல்லேலூயா, அவங்க அழிந்து போறவங்க கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக துரோகம் ஒவ்வொரு அவர்கள் துரோகம் பண்ணப்பட்டு அழிந்து போவார்கள். அல்லேலூயா. நீங்க துதிங்க, ஜெபிங்க. கடைசியாக அல்லேலூயா, துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகிற, ஆண்டவரை வெறுக்கிற, ஆண்டவர் பிள்ளைங்களை அழிக்க நிற்கிற அந்த துன்மார்க்கர் ஒரு நாள் நரகத்தில் பாதாளத்தில் தள்ளப்பட்டு அழிந்து போவாங்க. ஆனால் நீங்களோ நீதியில் அவருடைய முகத்தை தரிசிப்போம். அவருடைய வருகையில் ஒரு சாயலை கண்டு நாம் அவரை போல் மறுவுமாகும். அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்திய வாழும். இக்காலத்து பாடுகள் உங்கள் வாழ்க்கை வருகிற மகிமைக்கு அது ஒரு நாள் ஈடாகாது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சந்தோஷம், நான் பரலோகத்தை அடைவேன், அங்கு வாழ்வேன் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அதோடு கூட வாழ நித்தியத்தை வாழப் போகிறேன் நம்பிக்கையோடு அவர் கூட உள்ள வர பலப்படுத்துங்க. இன்னும் ஜெபிங்க, இன்னும் துதிங்க, அதிகமாக ஆண்டவர் தேடுங்க. இந்த பிரச்சனை இந்த கத்தவங்களை நிரந்தரமாக விடுதலை செய்வார். அல்லேலூயா. ஜெபமன்மா ஜெபிப்போம். ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை கேட்கிறவரே மை துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரீப்ரா காஃபா ரபாரா துரபாரா ஷபா ரீபாலா தரபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். அப்பா, உம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்று நாங்கள் தியானித்தோம். ஸ்தோத்திரம் அப்பா. சத்துருக்களுக்கு விரோதமாக நீ உடைய நியாய தீர்ப்பை ஆயத்தம் பண்ணி இருக்கபடியா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இரத்த படிகளுக்காக நீர் பழி வாங்குகிற தேவனா இருக்கிறீரப்பா. உடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கிற தேவன். இந்த நாளில் யார் யார் உடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோப்பா, ஏசப்பான்னு உங்களை நோக்கி கூப்பிடுறாங்களோ, கல்வாரியை நோக்கி பார்க்குறாங்களோ, ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா மரண கண்ணிகள் எரியட்டும், தடைகளை உடைக்கிறோம். திருமண தடைகள் மாறட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும், வறுமை மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், தருத்திரம் மாறட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. வேலை இல்லாத பிரச்சனை மாறட்டும், சந்தோஷத்தில் நிரப்புங்கப்பா. இல்லையில் புதிய காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. வீடு இல்லாதவங்களுக்கு நல்ல சொந்த வீடு கிடைக்கட்டும், நல்ல வாகனங்கள் கிடைக்கட்டும், ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறோம். செழிக்கட்டும், செழிக்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகளில் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பழுதான ஒவ்வொரு உறுப்புகளும் இன்னைக்கு புதுசாகட்டும். புதிய ஆர்கன்ஸை இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறேன். ஒவ்வொரு உறுப்புகளும் புதுசாகட்டும், கிறிஸ்துவின் உறுப்பாக மாறட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும்,
கட்டுகள் உடையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். டிபி நோய்கள் எரியட்டும், வேரோடு எரியட்டும், எரியட்டும். ஃபயர் அல்சர் வியாதிகள் எரியட்டும், மலட்டு தன்மைகள் வெளியேறட்டும், எரியட்டும். எல்லா போராட்டங்கள் வெளியட்டும், அழியட்டும். ஆமேன். பொறாமை எரிச்சலின் கிரியைகள்லாம் எரியட்டும். வன்கண் கிரியைகள், மாந்திரிய கிரியைகள், வசிய மருந்தின் கிரியைகள்லாம் எரியட்டும். அந்தந்த சரீரத்தோட்டு வெளியேறட்டும். தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் பாயட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வீக சமாதானம் இறங்கி வரட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கூட்டத்தை துவக்கம் முதல் முடிவரை நீர் கூட அந்த நடத்தினீர். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. God bless.